இது கதையல்ல நிஜம். எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு இடையில எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை ஃபார்ம் ஆச்சு. அதுக்குள்ள ஊர்ல கேட்காத கேள்வி இல்ல. இன்னும் குழந்தை இல்ல, குழந்தை இல்லன்ட்டு. அதுக்காகவே நான் ஊருக்கு வரவே மாட்டேன். நாங்க சென்னையில இருந்தோம். ஊருக்கு வர்றதுக்கு பயப்பேன். கோவிலுக்கு போறதுக்கும் பயப்பேன். அங்க போனாலும் என்ன குழந்தை இல்ல, குழந்தை இல்லன்னு கேட்பாங்க. அதனால அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகி ஒரு பையன் பொறந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே பையன் போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லா வீட்லேயும் 2 குழந்தை இருக்குது, நான் மட்டும் தனியாக இருக்கேன், என்னை எங்கேயுமே விளையாட விட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். அப்போ தான் எங்கள் வீட்லேயும் எல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோனையும் ஒரு 6 இயர்ஸ் கேப் கழிச்சு தான் இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆச்சு. சரின்னு அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எங்கள் மாமியார் நான் கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த குழந்தை எதுக்கு, இந்த குழந்தை எதுக்கு, இந்த குழந்தை வேண்டாம், அபார்ட் பண்ணிடுங்க, ஒரே குழந்தை இருந்தால் ராஜா மாதிரி வளர்த்திடலாம், இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுவும் இந்த வயசில், நான் எனக்கு 35 இயர்ஸில் தான் செகண்ட் பேபி ஃபார்ம் ஆச்சு, இந்த வயசான காலத்தில் எதுக்கு நீ 2வது குழந்தை பெற்றுக்கிட்டு கஷ்டப்படுற அப்படின்னு என்னை ரொம்ப பேசி 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 ரொம்ப மன வேதனைக்கு உள்ளாக்குனாங்க. நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாலும் அதை கண்டுக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எங்கள் ப்ரைவசி, நீங்கள் தலையிடாதீங்கன்னு அவருக்கு சொல்லவும் முடியல, சொல்லவும் தெரியல. நான் என்கிட்ட டெலிவரிக்கு அடுத்த நாள் வரைக்கும் சொன்னாங்க, இப்படி சொல்லாதீங்க, ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நான் அப்படி தான் நான் சொல்லுவேன், இந்த குழந்தை வேணாம் நான் சொன்னேன்ல, இந்த வயசில் எதுக்கு அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்க. என்னால் ஆத்திரம் தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அழுதேன். உடனே எங்கள் அம்மா கூப்பிட்டு, ஏன் இந்த பொண்ணு இப்படி கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு 2வது குழந்தை பெற்றீங்கன்னு டேரெக்டாக கேட்டாங்க. அதனால எங்கள் அம்மா கூட அவங்க பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. பிறந்ததுக்கப்புறம் ஏன் பெற்றேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனையாகி இப்போ நாங்கள்லாம் தனித்தனியாக தான் இருக்கோம். ஆனால் இப்போ என் பையன் பொண்ணு அங்கே போவாங்க. இப்போ என் பையன் கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஒரே பையன், நீ மட்டும் போதும்னு சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை, பாப்பாவே பெத்தி பண்ணி 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேசுறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிடிக்கல. யார் வீட்டில் இப்படிலாம் நடந்துருக்கு சொல்லுங்கள். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க?